சங்கதின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்பள்ளி சிறுவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் தடை, அதிரடி காட்டிய அரசு. இலங்கையில் எகிறும் அத்தியாவசிய பொருட்களின் விலை, வெளியான அதிர்ச்சி தகவல். புலம்பெயர் தொழிலாளர் குடும்ப நலனுக்காக பல கோடி ரூபாவை செலவிட்ட அரசு, வெளியாகியுள்ள தகவல். நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் மே மாதம் வரை நீடிக்கும் என எச்சரிக்கை. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி, டீசல் பற்றாக்குறை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கை வங்குரோத்து இன்று நாடா, பிரதி அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அரச நிறுவனங்களில் முறைகேடுகள், புதிய புலனாய்வு அதிகாரிகளை களமிறக்கும் அரசு. ஈரானின் உச்சத்தலைவர் மொய்தபா கமேனி பற்றிய ஒரே தகவல், $10 மில்லியன் பணப்பரிசு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். அரச நிறுவனங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக புதிய புலனாய்வு அதிகாரிகளின் குழுவை நிறுவ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாகம் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்தும் பொது சேவை ஆணையம், பாராளுமன்ற கணக்காய்வு குழு மற்றும் நாடாளுமன்ற நிறுவனங்கள் குழு போன்ற நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் முறைப்பாடுகள் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல அரச நிறுவனங்களில் இருந்து பெறப்படும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அந்த பிரிவில் 20 புலனாய்வு அதிகாரிகள் மட்டுமே பணிபுரிவதால் அனைத்து முறைப்பாடுகள் குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ளும் திறன் போதுமானதாக இல்லை என்றும் கூறப்படுகின்றது. எனவே பிற நிறுவனங்களில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளை கொண்ட புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் முறைப்பாடுகள் கையாளும் அலுவலர்களின் குழுவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 150 அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டு அவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் 14 நாள் பயிற்சி திட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான வானிலை எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக கடும் வெயிலுக்கு மத்தியில் விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என பாடசாலை விளையாட்டு வீரர்களுக்கு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் நிலவும் இடைப்பருவ காற்று காலநிலை காரணமாக கடந்த நாட்களுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் பல பகுதிகளில் தற்போது கடும் வெப்பமான வானிலை நிலவுகின்றது. இதன் விளைவாக மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முனராகலி மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தை எட்டியுள்ளது. நடப்பு ஆண்டின் முதல் 2 மாத கால பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்ற புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்ப நலன்புரி செயற்பாடுகளுக்காக 9,62,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத கால பகுதியில் மாத்திரம் மொத்தம் 5,938 பயனாளிகளுக்காக இந்த நிதி செலவிடப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நலன்களை உறுதிப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நலன்புரி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் பொருளாதாரத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் வழங்கும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையிலும் அவர்களின் குடும்பங்களின் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் பணியகத்தால் மேலும் பல விசேட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்தியாவிடமிருந்து தடையின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை அரசாங்கம் நம்புவதாக ஈரானுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் NM சஹீத் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் தீவிர நிலையை எட்டியுள்ள நிலையில் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இலங்கையில் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் சவாலுக்கு உள்ளாகியுள்ளது. உலக சந்தையில் ஒரு கொள்கலன் மசகு எண்ணெய் விலை $120 நெருங்கியுள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளன. எரிபொருள் விலை உயர்வால் முச்சக்கர வண்டி மற்றும் பஸ் கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. அத்துடன் பான் மற்றும் பிளேன் டீ உள்ளிட்ட சாமானிய மக்களின் அத்தியாவசிய உணவுகளின் விலைகளும் சங்கிலி தொடராக உயர்ந்து வருகின்றது. உலகின் 20% எரிபொருள் போக்குவரத்து நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கிட்டத்தட்ட முடக்கியுள்ளது. இந்தியாவுடனான இணக்கப்பாடு காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்தியாவிடமிருந்து தடையின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை அரசாங்கம் நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
நாட்டில் உள்ள அனைத்து தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனங்களும் டீசல் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய பொது ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பந்துல சமன்குமார் தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்த மாத இறுதி வரை நிறுவனத்திடம் டீசல் இருப்பு இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். டீசல் ஆர்டர்கள் கட்டுப்படுத்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்து எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதாக லங்கா ஐஓசி நிறுவனம் உறுதியளித்துள்ளது. அதன்படி நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பராமரிக்க லங்கா ஐஓசி மற்றும் அரசாங்கம் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கே ரகு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 3 முதல் 5 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்காக நடத்தப்படும் இணையவழி கருத்தரங்குகள் மற்றும் சோம் வகுப்புகள் கல்வி உளவியலுக்கும் சிறுவர் மேம்பாட்டு கொள்கைகளுக்கும் முற்றிலும் முரணானது என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிறுவயது கற்றல் என்பது செயற்பாடுகள் மற்றும் சமூக இடைவினைகள் சார்ந்தே அமைய வேண்டும். டிஜிட்டல் திரைகள் வழியாக கற்பது சிறுவர்களின் கவனம் செலுத்தும் திறன், சமூக திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பாதிக்கும் என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில்நுட்ப கருவிகளுக்கு சிறுவர்களை அதிகளவில் உட்படுத்துவது அவர்களின் கண் பார்வை மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிப்பதோடு இயற்கையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக நோக்கங்களுக்காகவே இவ்வாறான இணையவழி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் இவை சிறுவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தாது என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனவே சிறுவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான இணையவழி செயற்பாடுகளை தவிர்க்குமாறு பெற்றோர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக பொருளாதார தரவுகளின்படி இலங்கை 2025ஆம் ஆண்டில் உயர் பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளதாக வர்த்தக பிரதிநிதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் வங்குரோத்து அடைந்திருந்த நாடு தற்போது முறையாக அபிவிருத்தி அடைந்து முன்னோக்கி செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டை ஸ்திரப்படுத்தி உலக பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை திட்டத்தின் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சி வேகத்திற்கு அமைய அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் நாட்டிற்கு 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படவிருந்த பணம் குறைந்த இழப்புகளுக்காக செலவிட வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தற்போதைய அரசாங்கம் கையூட்டல் மற்றும் மோசடியின்றி பொதுப்பணத்தை வீணடிக்காமல் தனிப்பட்ட வரப்பிரசாதங்களை குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சங்கத்தின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.